நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ். புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க மனைவியை நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அறைக்குள்ள போன உடனே அவர் ஆசைய பாப்பாரு, நீ வெக்கப்படாம பாருன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பார்க்கவே இல்லை. பக்கத்துல போன உடனே உட்காருன்னு சொல்லுவாரு, நீயும் கூச்சப்படாம உட்காருன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா நான் உங்க பக்கத்துல வரத்துக்குள்ளேயே நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. காலில் விழுந்து கும்பிடு, தோளை தொட்டு தூக்குவாரு. அப்ப வெக்கப்பட்டு திமிராதன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா நான் காலில் விழுந்த உடனே நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. எங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? வந்து 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 நான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தினமும் ஆண்டவக்கிட்ட, சாமி என் கையை பார்த்து அனுதாபப்படுறவரை விட என் முகத்தை பார்த்து ஆசைப்படுறவர் தான் எனக்கு கணவனா வரணும்னு நான் வேண்டிக்குவேன். நீங்க என்ன ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா இல்ல அனுதாபப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா? நான் உன்னை ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்டேன். எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பீங்க? உட்காந்து பேசலாமே. பத்து வயசு வரையில தினமும் ஸ்கிப்பிங் ஆடுவேன். அம்மாவுக்கு அம்மியில் மசாலா அரைச்சி கொடுப்பேன். அப்பாவுக்கு கூட கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சி கொடுப்பேன். அதுக்கப்புறம்தான் இந்த பாழா போன விஷஜரம் வந்து என் கையை எப்படி ஆக்கிடுச்சு. வருத்தப்படாத வள்ளி. நான் ஒன்றும் வருத்தப்படலை, உங்களை மாதிரி. சினிமாவில் எல்லா முதலரவுலையும் மாப்பிள்ளை பேசிகிட்டே இருப்பார், பொண்ணு வெக்கப்பட்டு நிற்கும். ஆனால் இங்கே நான் லொடலொடன்னு பேசுகிறேன், நீங்கள் அளந்து ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை தான் பேசுகிறீங்க. இல்லையே, நான் சாதாரணமாக தானே இருக்கேன். இல்லை, உங்கள் மனசில் ஏதோ பாரம் இருக்குது, வருத்தம் இருக்குது. பரிதாபப்பட்டு தான் நீங்கள் என்னை கட்டிக்கிட்டீங்க. அதனால தான் பேசாமல் இருக்கீங்க. ஆனால் நீ வேற, உன்னை பிடிச்சி தான் கட்டிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. அந்த நல்ல மனசில் நான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஏன் அப்படி சொல்கிற? எங்கள் வீட்டில் நீங்கள் தாலி கட்டும்போது நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு மீதி 2 முடிச்சு போட்டாங்களே உங்கள் மாமா மக கண்ணம்மா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஆசையா? ஏன் ஏன் அப்படி கேட்குற? அவங்க தாலி கயத்தில் முடிச்சு போடும்போது
என் முதுகில் ஒரு சட்ட நீர் விழுந்தது. அது யாரோ தெளிச்ச பன்னீர்னு நினைச்சேன். எதேச்சியா திரும்பி பார்த்து பார்த்தா தெரிஞ்சது அது பன்னீர் இல்லை, கண்ணம்மாவோட கண்ணீர்னு. உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம். உட்காரு. உங்க மனசுல உட்காந்துருக்கிற கண்ணம்மா எழுந்து போன தானே நான் உட்கார முடியும். கண்ணம்மா என் மனசு விட்டு போயிட்டா. நீ உட்காரு. ஒரே தலைவலியா இருக்கு. வள்ளி, உண்மையை சொன்னா எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து கை குழந்தையா, கன்னியா, பொண்ணா கடந்த 27 வருஷமா பார்த்து மனசுல பூஜை செஞ்ச உருவம் கண்ணம்மா. அது ஆழமா பதிஞ்சு போச்சு. அதை மறக்க முடியுமா? சாமி இட்ட விதியை யாராலங்க மாற்ற முடியும்? எப்போ அவங்க எனக்கு நாத்தனார் ஸ்தானத்தில் நின்று தாலியில் 2 முடிச்சு போட்டாங்களோ அப்பவே அவங்க உங்க சகோதரி ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணன் ஸ்தானத்தில் நின்று அவங்களுக்கு கல்யாணம் கட்டி வைங்க. தலைவலி குறைஞ்சுதா? கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு குழந்தைகள்னா பிடிக்குமா? ரொம்ப. உங்களுக்கு ஆண் வேணுமா இல்லை பெண் வேணுமா? எனக்கு ஆண் தான் வேணும். உனக்கு? எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். அந்த குழந்தைக்கு நம்ம கண்ணம்மான்னு பேர் வைக்கணும். நீங்கள் வாய் நிறைய ஆசையாக கண்ணம்மா கண்ணம்மான்னு கூப்பிடணும். நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும். இப்போ தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. வள்ளி, நான் ஏற்கனவே கண்ணம்மாவை காதலிச்சதில் உனக்கு வருத்தம் இல்லைல்ல? கொஞ்சம் கூட இல்லைங்க. என் வலியை போக்கிட்ட வலி. தலையிலையா நெஞ்சிலையா? 2த்துலேயும் தான். அப்போ ஆறி போன பால் இருக்கு. தான் சூடா நீ இருக்கிய. வள்ளி, அதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிட்டியா? பொங்குக்கா. சரி, காஃபி சாப்பிடுவா. நீங்கள் நிறைய படிப்பு படிச்சிருக்கீங்களாமே சொன்னாங்க. பிகாம் படிச்சிருக்கேன். எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க? பிகாம் 3 வருஷம். இது ஒன்றில் தான் நம்ம 2 பேருக்கும் ஒத்துமை. நானும் 8ஆம் கிளாஸ் 3 வருஷம் படித்தேன். ஆனால் எனக்கு படிப்பு வேண்டான்னு அப்பா தான் நிறுத்திட்டாரு. ஆனால் தினமும் கன்னித்தீவு படிப்பேன், 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிப்பேன். இங்கிலீஷில் கூட கையெழுத்து போட கற்றுக்கிட்டேன். அப்போ உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லு. இந்த இரு இரு இரு.
நான் நல்ல மனமாக சமைப்பேன், ம்ஹும். வீட்டை நல்லா சுத்தமாக பெருக்குவேன், மாக்கோலம் புள்ளிக்கோலம் எல்லாம் போடுவேன். குட். என் அப்பா கூட சொல்லுவார், என் மக வள்ளி இந்த உலகத்தையே ஒத்த கையால் வில்லா வளைப்பான்னு. பாலா அத்தா ரொம்ப நல்லவர். அவரை நீ காலம் பூரா சந்தோஷமாக வச்சுக்கணும். அவரை பற்றி புரிஞ்சு தெரிஞ்சு நல்லபடியாக நடந்துக்கணும். என்ன? ம். அவருக்கு மசியல்னா ரொம்ப பிடிக்கும். சோறு உதிர உதிர இருக்கணும். காரக்குழம்பு துவையல்னா உசுறு. மதிய சாப்பாடு ஃபேக்ட்ரிலங்கிறதுனால ராத்திரிக்கு சூடாக சமைக்கணும். இஸ்திரி போடாமல் சட்டை போட்டுக்க மாட்டார், வெந்நீரில் குளிக்க மாட்டார், அப்பப்போ கோவம் வரும். அவருக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். இதை தவிர வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவரை பற்றி இவ்வளோ சொல்கிற? கல்யாணம் ஆனதும் புருஷனை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு நாள் அதிகம், ஒரு ராத்திரி போதும். அடி பாவி, பாலாவை கட்டிக்கிட்டதால நீ தான் அதிர்ஷ்டசாலின்னு நினச்சேன். இப்போ உன் புத்திசாலித்தனத்தை பார்த்தா பாலா தான் அதிர்ஷ்டசாலின்னு புரியுது. நேத்திக்கு அவர் எல்லாத்தையும் சொன்னார். எல்லாத்தையும்னா? நீங்கள் அவரை விரும்பினது, அவர் உங்களை விரும்பினது எல்லாத்தையும் தான். நான் பழனியில் பாலாபிஷேகம் செய்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். எதுக்கு? உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. என் கல்யாணத்தில் உனக்கு என்ன ஆக்குற? உங்கள் மனசு வருத்தமாக இருந்தா நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? வள்ளி, கண்ணம்மா, வா பாலா. அம்மா எங்க? அம்மாவை தேடுறியா, வள்ளி தேடுறியா? போகணும். அம்மாவும் வள்ளியும் மலைக்கோட்டை பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்களோட நீயும் போல? எனக்கு என்னமோ தனிமை பிடிச்சிருக்கு. கண்ணம்மா, எனக்கு கிடச்சிருக்கிற வள்ளி நல்லவ, படிப்பு இல்லைனாலும் புத்தாலி, கைதான் ஊனும், ஆனால் மனசில் ஊனும் இல்லை. ம், அது மட்டும் இல்லை, வள்ளி ரொம்ப துருதுருப்பும் பாலா. ஸ்க்ரூ ட்ரைவரில் வள்ளி, ஸ்பேனரில் வள்ளி, நட்டில் வள்ளி, போல்ட்டில் வள்ளி, ஃபேக்ட்ரியில் எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வள்ளி தான் தெரியுறா. ம், செங்கும் வள்ளி எதிலும் வள்ளி. உன் மனசில் வள்ளி ஆழமாக பதிஞ்சிட்டா இல்லை? வந்து வந்து கண்ணம்மா, என்ன இவ்வளோ நேரம் வள்ளியை பற்றி சந்தோஷமாக பேசிட்டு இருந்த, இப்போ ஏன் தயங்குற? தப்பாக எடுத்துக்காத. என்னடா அம்மா கொடுத்த பொருளை திருப்பி தரானேன்னு நினைக்காத. இந்த கடியாரம் என் கையில் ஓடுற ஒவ்வொரு வினாடியும் ஒன்றை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். இனிமே இது என் கையில் இருக்கக்கூடாது. ஏன் தெரியல, இது உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா என் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். இந்தாக்கணுமா? நான் கொடுத்த கடிகாரத்தை கொடுத்துட்டேன். நான் பறி கொடுத்த மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. எனக்கு நம்ம பேசாம இருக்க. இப்ப நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், குடும்பம், தம்பி படிப்பு, தங்கச்சி எதிர்காலங்கிற பல்லவியை விட்டுட்டு என்னைக்கு நீ உன் கல்யாணங்கிற அனுபல்லவியை பாடுவியோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு எனக்கு இந்த பல்லவி போதும் பாலா, அனுபல்லவி வேண்டாம். நமக்கேத்தபடி மனசை மாத்திக்கணும், இல்லைன்னா அது கல்லாயிடும். நீ கல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு அகலிகை ஞாபகம் வருது.
அகலிகையும் இன்னைக்கு சம்பளம் வாங்குற பொண்ணுங்களும் ஒண்ணுதான் தெரியுமா? எப்படி? சாபம் போகணுன்றதுக்காக அகலிகை கல்லா வாழ்ந்த காலம்தான் அதிகம். அந்த மாதிரி பெத்தவங்களுக்கு சம்பளம் வேணுன்றதுக்காக பெண்கள் கன்னியா வாழ்ந்த காலம்தான் அதிகம். அந்த அகலிகைக்கு கூட விமோச்சனம்னு ஒன்று இருந்தது. அதை மறந்துடாத கண்ணம்மா. நாளைக்கு நாங்க மெட்ராஸுக்கு வந்தா 2 வீட்டுக்கு வரணும். 2 வீட்டுக்கா? உன் பிறந்த வீட்டுல மாமா, தம்பி, தங்கச்சியை பார்க்க, புகுந்த வீட்டுல உன்னையும் உன் புருஷனையும் பார்க்க. பாலா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. எனக்கு மட்டும் இல்ல, வள்ளிக்கும் நல்ல மனசுதான். ஏது இனிமே உங்ககிட்ட இருந்து வர பேச்சில கூட வள்ளி பிரிக்க முடியாது போல இருக்கு. ஆமா கண்ணம்மா. பாலா, நான் போறேன். கண்ணம்மா என்ன மறக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டேன். காதலுக்கு துணை போன விநாயகா காதலை மறக்க துணையா இருப்பா.